வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ஷாருக் கான் அப்படின்னு சொன்னது ஆஹா ஜவான் படமும் 1000 கோடி அதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. எந்த இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட கலந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் எதுவும் டேக் ஆஃப் ஆகலையப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஷாருக் கானுடைய மகனான ஆரியன் கானுக்கு அப்படிலாம் கிடையாது. அப்பா நான் இருக்கேன் போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ட மாதிரி இப்ப நடிப்பாரு அப்படின்னு பார்த்தா டப்புன்னு இயக்குனரா களமிறங்கி இப்போ இயக்க ஆரம்பிச்சிட்டாரேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. The Bands of Bollywood அப்படின்ற வெப் சீரிஸை அவர் எடுத்திருக்காரு. ஸோ அது ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸில். இதில் பாபி தியோலும் லக்ஷயாவும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க இல்லாமல் ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான், அது இல்லாமல் ஆலியா பட், கரண் ஜோஹர் இவங்கெல்லாம் தாண்டி நம்ம ராஜமௌலி கூட இதில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல் ஒரு டேக் ஆஃப் இல்லையா, அதனால் இதில் எல்லா இன்புட்டையுமே போடணும். யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஃபேமஸாக எல்லாரையும் தூக்கி போட்டால் கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை பார்ப்பாங்க அப்படின்றதுனாலையும் நம்ம தெரியல எல்லாத்தையும் தூக்கி அப்படியே குவிச்சு வச்சிருக்காங்க இந்த ஒரு சீரிஸ்ல. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கதாபாத்திரம் இல்லை அப்படின்னாலும் சும்மா ஸ்கிரீன்ல வந்துட்டு போனாலே பெரிய அப்ளாஸ் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக வேண்டியது. இந்த வருஷம் ஜூன் மாதம் நெட்ஃப்ளிக்ஸ்ல டைரக்டா இந்த வெப் சீரிஸை ரிலீஸ் பண்றாங்க. அதனால இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஆரியன் கானுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது மட்டும் இல்லாம எல்லா நடிகர்களும் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டகத்தி தினேஷோடைய அடுத்த படமான கருப்பு பல்சர் அப்படின்ற திரைப்படம். இந்த படத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல டுவல் ஆக்ஷன்ல நடிக்கிறாங்க அப்படின்றதான் ஒரு சிறப்பான விஷயம். ஸோ இதுக்காக காலைகள் நடக்கிறதுலாம் எப்படி அப்படின்னு சொல்லி தனியா கத்துக்கிட்டு வேற இருந்தாரு. முரளி கிரீஷ் அப்படின்றவர் தான் இந்த திரைப்படம் மூலியமா இயக்குனராக அறிமுகமாகிறாரு. எம் ராஜேஷ் கிட்ட இவர் உதவி இயக்குனராக இருந்தவர். சரி, இந்த படம் இப்போ பெரிய லெவல்ல பண்ணும் அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ள நிறைய காசு தூக்கி போட்டு கலையரசனா இருக்கட்டும், பிராங்க்ஸ்டர் ராகுலா இருக்கட்டும், யார் யாரெல்லாம் கொஞ்சம் காமெடி கொடுப்பாங்க, யார் யாரெல்லாம் தனித்துவமான நடிகர்கள் அப்படின்றத பார்த்து பொறுக்கி போட்ட மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல காசு ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. இதுல 2 ஹீரோயின்ஸ் வேணும் அப்படின்றதுனால மதுனிகா, ரேஷ்மா வெங்கட் இவங்க 2 பேருமே இதுல ஹீரோயின்ஸா ரோல் பிளே பண்றாங்க. இந்த படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. அண்ட் தொடர்ச்சியாக நம்ம அட்டகத்தி தினேஷோடைய பயணத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போதான் லப்பர் பந்து அப்படின்ற படம் முடிச்சாங்க. அந்த படம் பெரிய அளவில் சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளேவர் தான் மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரியான ஃப்ளேவராகவே எடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வரிசையாக நிறைய திரைப்படங்கள் இதே மாதிரி தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. மதுரை அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு தானே. அந்த ஜல்லிக்கட்டை அப்படியே இந்த படத்தில் நாங்கள் பிரதிபலிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு உட்காந்து பார்க்குற மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக காளைகளை அடக்கணும் இல்லையா, அதனால நிஜமாவே 2 நாள் தொடர்ச்சியாக காளைகளை அடக்கிக்கிட்டே இருந்திருக்காராம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அப்போ நிறைய அடிபட்டிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல படத்துக்கு தானே அப்படின்னு சொல்லி தினேஷோடைய டெடிகேஷன் வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண போனாங்க. ரசிகர்களுக்காக பெரிய ட்ரீட்டாக தான் திரைப்படம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நாய்சேக் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற படம் மூலியமா ஹீரோவா அறிமுகமானாரு வடிவேலு. ஆனால் அந்த படம் அந்த அளவுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கல. ஆனால் அதை தாண்டி குணச்சித்திர வேடத்தில் நடிக்கிறேன் பாருன்னு சொல்லி காமெடின்ற சாயலே இல்லாம டோட்டலா சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணி மாமன்னன் அப்படின்ற படத்துல எல்லாத்தையும் தூக்கி நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்துல இருந்தே வடிவேல் அவர்களை இப்படியும் நம்ம பயன்படுத்தலாமேப்பா அப்படின்ற மாதிரி தான் நிறைய டைரக்டர்ஸ் முன் வந்தாங்க. அப்படி மாரிசன் அப்படின்ற படத்துல ஃபகத் ஃபாசிலோட இணைந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இது இல்லாம தனியா சுந்தர்சி அவர்களோட இணைந்து கேங்ரஸ் அப்படின்ற ஒரு படமும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது இல்லாம அடுத்த படமா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா எப்படி மாமன்னன்ல ரொம்ப சீரியஸான ரோல் ஒன்று பார்த்தோமோ அதே மாதிரி கார்த்தியோட இணைய போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கார்த்தி அடுத்த படம் என்ன 29வது திரைப்படமான சர்தார் 2 இந்த படத்துக்கான வேலைகள் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கும்போது காமெடின்ற சாயலே இல்லாம குணச்சித்திர வேடத்திலேயே எப்படி நம்ம மாமன்னன் படத்துல ரசிச்சோமோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இதுலயும் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படம் மூலியமா கார்த்தியும் வடிவேலும் முதல் முறையா இணையறாங்க அப்படின்றதும் ஒரு சிறப்பான நியூஸா தான் பார்க்கப்படுது. மூக்குத்தி அம்மன் 2 சுந்தர்சியோடைய இயக்கத்துல நயன்தாராவுடைய நடிப்புல உருவாக போகுது அப்படின்ற மாதிரி அபிஷியல் அப்டேட்லாம் நமக்கு வந்தாச்சு. அதனால அதை பத்தி பயப்பட வேண்டியதே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படம் எப்படி உருவாக போகுது அப்படின்றத பத்தி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கடவுளுடைய பெயரை வச்சு என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் ஆல்ரெடி கொஞ்சமா இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அதுல தனி மனிதனுடைய வாழ்க்கை அதிகமா இருக்கும். ஆனா இந்த படத்துல முழுக்க யார் யாரெல்லாம் கடவுளுடைய பெயரை வச்சு சேட்டை பண்றாங்க அப்படின்றதுதான் மொத்த படமாவே உருவாக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காமெடியும் இருக்கும், ரொம்ப தெய்வீகமான விஷயங்களும் இதுல உள் சேர்த்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இல்லாம இந்த படத்தோடைய பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதனால பெரிய பட்ஜெட்ல தான் இந்த படம் உருவாகுது. ஸோ கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது. அது இல்லாமல் கை வச்சிருக்கிறது யாரு, நம்ம சுந்தர்சியாச்சே அப்படின்ற மாதிரி முன்னாடி ஆர்ஜே பாலாஜி இயக்குனாரு. அது அவருடைய பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க. பட் இப்போ இது சுந்தர்சி அவரோட கையில் இருக்கும்போது ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இந்த வருஷமே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். ஆல்ரெடி கேங்ரஸாக இருக்கட்டும், இல்லை அவருடைய அரண்மனை அடுத்த பாகத்துக்கான வேலையாக இருக்கட்டும், கலகலப்பு 3 இருக்கட்டும், இப்படி எல்லாமே லைன் அப்பில் இருக்கும் போது கரெக்டாக இதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த வரிசையில் ரொம்ப சூப்பரான
சூப்பரான விஷயம் தான். சரி, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care.